அனைவருக்கும் வணக்கம். பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு மன்னர் பதவியையும், பாண்டுவுக்கு சேனாதிபதி பதவியையும், விதுரனுக்கு மந்திரி பதவியையும் கொடுத்ததை பார்த்தோம். ஆனா கண் பார்வையற்ற காரணத்தால திருதராஷ்டிரன் மன்னர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பாண்டு அரியணைய அடைஞ்சி மன்னரானதையும் கடைசி பதிவுல பார்த்தோம். இனி அடுத்து நடந்ததை பார்க்கலாம். பீஷ்மர் மந்திரி விதுரர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. அது என்னன்னா, பூமியில் உள்ள எல்லா அரச வம்சத்தையும் விட நம்முடைய வம்சம் புகழ்மிக்க வம்சம். தர்மம் தெரிந்த மகா மன்னர்களால காப்பாற்றப்பட்டு நமது குலம் இதுவரையில எந்த கெடுதலும் அடையல. என்னாலும் சத்தியவதியாலும் வியாசராலும் இந்த குலம் வலிமையாக நிலைநிறுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த குலம் மேன்மேலும் கடல் போல பெருக செய்யணும். அதற்கான வழிய நீயும் நானும் தான் செய்யணும். யது வம்சத்துல பெண் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவள் நம்முடைய குலத்துக்கு மிகவும் தகுதியுடைய பெண். மேலும் சுபாலருடைய பெண்ணும் மத்திர தேசத்து அரசனுடைய பெண்ணும் அவ்வாறே தகுதியுடைய பெண்கள் தான். விதுரா, இந்த பெண்கள் எல்லோருமே நல்ல குலத்துல பிறந்தவங்க, அழகு நிறைஞ்சவங்க. அந்த பெண்களை பெற்றவர்களும் நம்மோடு சம்பந்தம் செய்ய தகுதியுள்ளவர்கள். இந்த பெண்களை எல்லாம் நம்முடைய சந்ததி விருத்திக்காக நாம் வரிக்க வேணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறன்னு பீஷ்மர் விதுரர் கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. எங்களுக்கு தந்தையும் நீங்க தான், தாயும் நீங்க தான், குருவும் நீங்க தான். உங்களுக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லை. அதனால இந்த குலத்துக்கு எது நல்லதுன்னு நீங்களே ஆராய்ச்சி பார்த்து அதை செய்யுங்க அப்படின்னு விதுரர் அழகா மறுமொழி சொல்றாரு. அதன் பிறகு பீஷ்மர் சுபாலருடைய பெண்ணான காந்தாரிய பற்றி பிராமணர்கள் கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த காந்தாரி ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்து 100 பிள்ளைகளை பெறும் வரத்தை பெற்றவள் அப்படிங்கிற உண்மைய பிராமணர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு பீஷ்மர். உடனடியா சுபாலருக்கு தூது அனுப்புறாரு பீஷ்மர். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால சுபாலருக்கு பெருசா இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை. ஆனாலும் சந்தனு மகாராஜாவோட குலத்தோட பெருமையையும் ஒழுக்கத்தையும் புகழையும் வலிமையையும் யோசிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு பதி தர்மத்துல சிறந்த தன் மகள் காந்தாரிய திருதராஷ்டிரனுக்கு கொடுக்க சம்மதிக்கிறாரு சுபாலர். கண் பார்வையற்ற ஒருவனுக்கு தன்னை திருமணம் செய்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட காந்தாரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தன் கணவனின் குறைய தன்னை மீறி இகழ்ந்து விடுவோமோ அப்படிங்கிற சிறு அச்சத்தாலையும், பதிக்கு இல்லாத பார்வை நமக்கும் தேவையில்லை அப்படின்னும் நினைச்ச காந்தாரி ஒரு துணியை எடுத்து அதை பல மடிப்பா மடிச்சு அதை தன் கண்களை சுத்தி கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாலருடைய மகன் சகுனி மிகுதியான செல்வத்தோடும் தன் சகோதரியோடும் ஹஸ்தினாபுரத்தை அடைகிறாரு. திறந்த அலங்காரங்களோடு திகழ்ந்த காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பீஷ்மர் திருமணத்தை நடத்துறாரு. திருமணம் முடிந்த பிறகு சகுனி தன் நாட்டுக்கு திரும்ப போயிடுறாரு. காந்தாரி தன் ஒழுக்கத்தாலையும் அன்பாலையும் செய்கையினாலையும் எல்லோரையும் திருப்திப்படுத்துறாங்க. காந்தாரிக்கு உடற்பிறந்த 10 சகோதரிகள் இருந்தாங்க. சத்தியவிரதை, சத்தியசேனை, சுதேஷ்னை, சம்ஹிதை, தேஜஸ்ரவை, ஸ்ரீஸ்ரவை, நிக்ருதி, சுபை, சம்படை, தஷார்னைன்னு பெயர்களை கொண்ட அந்த 10 பெண்களையும் பீஷ்மர் தருவிச்சு திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதன் பிறகும் பீஷ்மர் ஆங்காங்கே பற்பல தேசங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்களை தருவிச்சு அவங்களையும் திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. சரி நண்பர்களே, இன்றைய பதிவோட இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.